இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பனித்துளிகள். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் முடிய. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமேன். பவுல் அப்போஸ்தலர் தான் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் பாரம்பரிய வழிபாடுகளிலும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செழிப்பு நிறைந்தவராய் இவ்வுலகப் போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த பொழுது தன் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த பவுல் சொல்லுகிறார், எதற்காக கிறிஸ்து என்னை பிடித்தாரோ அந்த அழைப்பை உணர்ந்து அந்த வாழ்வை அவருக்காக நிறைவேற்ற என்னுடைய பின்னான உலக வாழ்வில் நான் மேன்மையாக நினைத்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் மறந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்துள்ள நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆசையாய் ஓடுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிரகாசிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பெற்று இன்னும் பின்னான வாழ்விலே தடுமாறிக் கொண்டிருக்கிறோமா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையானவர்களே, பவுலை போல நாமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்துள்ள அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் பூரணராக்கப்பட இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you all.